நம்மளோட புக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக விற்கிறதுக்கு முதல்ல கஸ்டமர்ஸ் கண்ணில் படுறது வந்து புக்கோட கவர். ஸோ நம்மளோட புக்கு கவர் வந்து நம்மளோட காம்படிஷனுக்கு நடுவில் தனிச்சு தெரியறதா, அது வந்து இட் ஷுட் ஸ்டாண்ட் அவுட். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மக்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கலர் அட்ராக்ஷன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கான நமக்கும் உண்டு. அதனால் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு புக்கு பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு கேட்டாக்க இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணும்போது MorningFame அப்படின்னு ஒரு டூலில் யூஸ் பண்ணுறேன். அந்த டூலில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டூல் அவங்க ஒரு யூட்டிலிட்டி கொடுப்பாங்க. அதாவது யூடியூப் வீடியோவோட தம்ப்நெயில் நான் போடுற அதே சப்ஜெக்ட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற தம்ப்நெயிலை விட இது என்னோடய தம்ப்நெயில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அப்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொத்தம் 6 தம்ப்நெயில்ஸ் இருக்குது. அதில் 1 வந்து என்னோடது. ஸோ அந்த 1 என்னோடய ஃபஸ்ட் தம்ப்நெயில் வந்து மீதி இருக்கிற 5 தம்ப்நெயிலோட கம்பேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு எல்லாம் சிமிலராக இருக்கா, மக்கள் அதை கிளிக் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க MorningFameல. ஸோ அந்த ஐடியாவை இந்த மாதிரி புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமா, கவர் டிசைன் டெஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க கிடைச்ச ஐடியா தான் இந்த ஐடியா. அண்ட் இந்த கவர் டெஸ்டிங் வந்து நம்மளோட ப்ரௌசருக்குள்ளேயே ஒரு இன்பில்ட் டூல் இருக்குது, ஒரு யூட்டிலிட்டி. அது என்னன்றது இப்போ நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேயாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அமேசானில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைனான்ஸ் ஃபார் டீன்ஸ் புக்னு ஒரு சும்மா ஒரு ரேண்டம் சப்ஜெக்ட் தேடி பார்த்தேன். இதில் வந்து இதெல்லாம் தான் புக் கவர்ஸ். இது வந்து சர்ச் ரிசல்ட் பேஜஸ். ஆல்ரைட், இப்போ இந்த இடத்துல என்னோட ஒரு புக் சிமிலர் டைட்டில் புக் வந்து நான் பப்ளிஷ் பண்ணாக்க இந்த இடத்துல என் கவர் செல்லுபடி ஆகுமா, மக்களுக்கு அது கேட்சியாக இருக்குமா, அதை நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் தெரியும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட உங்களோட புக்கு கவர் மட்டும் இருந்தால் போதும். அது JPEG ஃபார்மேட், PNG ஃபார்மேட் இருந்தால் கூட போதும். உங்களோட புக் கவரை நீங்கள் கேன்வாவில் டிசைன் பண்ணியிருக்கலாம், ஆர் வேறு யாராவது கூட உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆல் யூ நீட் இஸ் JPEG ஆர் PNG ஃபைல். அது இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு. ஆல்ரைட், ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வாங்க, postimages.org. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கவர் இருக்கும்ல, ஸோ இதுதான் நான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ரேண்டம் கவர். குயிக்காக நான் வந்து கேன்வாவில் டிசைன் பண்ணியிருக்கேன். இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் postimages.org அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கள் உங்களோட பிக்சரை. இது வந்து ஒரு ஃப்ரீ டெம்பரரியாக நம்மளோட இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டைரக்ட் லிங்க் அப்படின்றத காப்பி பண்ணி கிளிப் போர்டில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த கவரை எங்கே டெஸ்ட் பண்ணணுமோ அந்த பேஜுக்கு வாங்க. நான் வந்து இப்போது இந்த சர்ச் ரிசல்ட் பேஜஸ்க்கே வரேன். சப்போஸ் நான் இந்த இடத்துல இந்த நடுவில் என்னோடய கவர் போட்டாக்க எப்படி இருக்குன்றதை பார்க்குறேன். அப்படி பண்ணுறதுக்கு இந்த இமேஜ் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற இமேஜ் இது மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ப்ரௌசரில். இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போர்ஷன் வரும். இதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் இது மேலே இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த போர்ஷனில் ஹைலைட் ஆகும். இந்த ஹைலைட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு JPEG ஃபைல். இந்த ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் SRCன்ற இடத்துல இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இந்த பேஸ்ட் பண்ணி என்ட்ரி கேட்டிங்க. ஒருவேளை உங்களுக்கு இது இன்னும் கவர் இன்னும் மாறலைன்னா இந்த இடத்துல இந்த JPEG இருக்குல்ல, இந்த இடத்துல இன்னும் கீழே ஒரு லிங்க் இருக்குல்ல, இது மேலே டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இந்த SRC செட்டுன்றதுக்குள்ளே இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்ட்ரி கேட்டிங்க. உங்களோட கவர் இந்த மாதிரி மாறிடும். நீங்கள் இதே இடத்துல டைட்டில் கூட அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணி உங்களோட டைட்டிலை சும்மா அப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் ஆகிடும். இது வந்து டோட்டலி எத்திக்கல் அண்ட் லீகல். நம்ம வந்து இந்த பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே அமேசான் சர்வருக்கு போகலை, எல்லாமே உங்களோட லோக்கல் ப்ரௌசரில் தான் நடக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த பேஜை நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கவர் மறுபடியும் அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி பழைய கவருக்கே வந்துடும். அதனால் இது எல்லாமே நம்ம லோக்கல் டெஸ்டிங் தான் பண்ணுறோம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பு. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களோட புக்கு கவர் வந்து காம்படிஷனுக்கு நடுவில் தனிச்சு தெரியுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஈவன் பிஃபோர் பப்ளிஷிங் யுவர் புக்.